படகில் விஜய் ஏற மாட்டார். எடப்பாடி பழனிசாமியின் ஓட்டை படகில் விஜய் ஏற மாட்டார் என ஓபிஎஸ் ஆதரவாளர் மருது அழகுராஜ் கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், விஜயின் தமிழக வெற்றிக்கழக கூட்டணியுடன் அமைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என இபிஎஸ் கணக்கு போடுவதாகவும், ஆனால் அதிமுக வாக்குகளை தன் வசப்படுத்த தனித்த போட்டியிட தான் விஜய் விரும்புவார் என்றும் கூறினார். பாஜகவுடன் அணி சேர்ந்தால் மட்டுமே அதிமுக கரை சேரும் என்றும் குறிப்பிட்டார். அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து உதயநிதி. பாஜக அரசால் அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து வந்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சித்துள்ளார். ஜனநாயகம், மத சார்பின்மை, சோசியலிசம் போன்றவற்றை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டுவதாகவும், அதற்கு எதிராக அரசியல் சாசனத்தை இந்தியா கூட்டணி முயற்சி பிடிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட திருத்த மசோதாவை கடுமையாக எதிர்த்து போராடி வருவதாகவும் கூறியுள்ளார். திராவிட மாடலை பின்பற்றும் பாஜக கனிமொழி. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 வழங்கப்படும் என்ற பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளது. இது குறித்து திமுக எம்பி கனிமொழியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், திராவிட ஆட்சியின் மாடல்களை மற்ற மாநிலங்களுக்கும் பின்பற்றி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். அத்துடன் தற்போது பாஜகவும் தங்களை பின்பற்ற தொடங்கி உள்ளதாக கூறி அக்கட்சிக்கு வாழ்த்து கூறினார். விஜய்க்கு அனுமதி அளித்தது காவல்துறை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரந்தூர் செல்ல காவல்துறை அனுமதி அளித்துள்ளதாக காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம் கூறியுள்ளார். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க கூடாது என்றும் போராடி வரும் மக்களை சந்திக்க அவர் செல்ல திட்டமிட்டு இருந்தார். இதற்கு போலீஸ் அனுமதி கூறப்பட்ட நிலையில் தற்போது அனுமதி கிடைத்துள்ளது. இதையடுத்து நாளை மறுநாள் திங்கட்கிழமை பரந்தூர் செல்லும் விஜய் அங்கு போராட்ட குழுவினரை சந்தித்து ஆதரவு வழங்க உள்ளார். மக்களை நம்பினால் வெற்றி சசிகலா. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிமுக பாஜக புறக்கணித்துள்ளனர். இந்த நிலையில் இடைத்தேர்தலை புறக்கணிப்பது தவறானது என சசிகலா கருத்து தெரிவித்துள்ளார். மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் திமுக அரசு வீண் செலவு செய்து கொண்டிருப்பதாகவும், அவர்கள் செய்ததை மக்களுக்கு புரியும் வகையில் வெளியிடவும் வலியுறுத்தியுள்ளார்.